பலி செலுத்துகிற காரியத்தை குறித்து இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய தெளிவு கிடையாது. இந்த பலி ஏன் செலுத்துறாங்க? இந்த உலகத்துல எல்லா மதத்தினரும் எல்லா கோயில்களிலும் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துகிறாங்க. மனிதர்களுக்கு பலி செலுத்தும் போது ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ குற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் நல்லா உணர்றாங்க. நம்ம ஏதோ பாவம் பண்ணி இருக்கிறோம், நம்ம வீட்டில் நிறைய தடைகள் இருக்கிறது, நாம ஆண்டவர்கிட்ட போய் இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணுவோம், சமாதானம் பண்ணுவோம், நம்ம பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை செய்வோம் அப்படின்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் பலி செலுத்துக்கிறாங்க. இந்த பலி செலுத்துகிற காரியம் இந்த உலகத்துல எப்படி ஏற்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ விமோசனத்துக்காக நீங்க பரிகாரம் செலுத்தணும். அப்படி கோயிலுக்குடைய எல்லாங்கள பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு பரிகாரம் பரிகாரம் பரிகாரம், உலகத்துல எல்லா மதத்திலையும் பரிகாரம் என்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஆனா இந்த வார்த்தையை முதல்ல உலகத்துக்கு சொன்னது எது என்றால் வேதாகமம் சொல்லி இருக்கு. அது முறையான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்துல பாவத்துக்கு நீங்க என்ன பரிகாரம் செலுத்தன்றத மனுஷன் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்ல வேண்டும். மனுஷனுடைய பரிகாரத்தை ஆண்டவர் தான் சொல்ல வேண்டும், இறைவன் சொல்ல வேண்டும். இந்த உலகத்துல பரிகாரம் அநேகர்கள் செலுத்துறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமாண்டா கிடையாது. இன்னைக்கு வேதாகமம் நம்ம கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னா, பாருங்க, எபிரேயருடைய புத்தகம் 9வது அத்தியாயத்துல 22 இருந்து நீங்க வீட்டுல வாசிங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதாகமம் உரைக்கிறது. ரத்தம் சிந்த வேண்டுமானால் ஏன் ரத்தத்தை செலுத்தணும்? ஏன் பாவ பரிகாரத்திற்கு ஏன் ரத்தம் செலுத்தணும்? என்ன காரணத்துக்காக ரத்தம் செலுத்தணும்? வேற எதையும் செலுத்தக்கூடாதா? அப்போ காயினும் ஆவேலும் பலி செலுத்தும் போது ஒருத்தர் என்ன பண்ணாரு? ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினாரு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்ணா? காய்கறி, பழங்கள், தேங்காய், அப்புறமா வாழைப்பழங்கள், அப்புறம் என்னென்ன பழங்களை கொண்டு போய் எல்லாம் வச்சா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? கிடையாது. இந்த உலகத்துல 2 விதமான ஒரு தொழுகை, ஒரு ஆராதனை, பரிகாரங்கள் அந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க. ஒன்று ரத்தத்தை சிந்துகிற ஒரு பலி கொள்கையை வைத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னா, காய்கறி பழங்களை வச்சு என்ன பண்றாங்க? பலி செலுத்துகிற முறையை வைத்திருக்கிறாங்க. எதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு? பழமும் காய்கறி வச்சிருக்கிறத ஏற்றுக்கொள்வாரு? கிடையாது. எதை ஏற்றுக்கொள்வாரு? பலி செலுத்துகிறது. அப்போ பலி செலுத்துற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதுமே என்ன அப்படின்னா எல்லா இடங்களிலுமே பலி செலுத்துகிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த பூமியில நீங்க பலி செலுத்தும் போது என்ன பண்றீங்க, எதெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு பைபிள் சொல்லி இருக்குது. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான மிருகங்களை பலி செலுத்த வேண்டும். பரிசுத்தமான பறவைகளிலே நாம் பலி செலுத்த வேண்டும். முதல்ல இப்படிப்பட்ட பலியை யார் செலுத்தினா? ஆவேல் மிருகத்தில் உள்ள பலியை செலுத்தினாரு. மற்ற எல்லா பலியையும் முறையாக செலுத்தின ஒரு ஆள் இருக்கிறார். யாருன்னு நினைக்கிறீங்க? நோவா தான் செலுத்தினார். சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல பறவைகளிலும் பலி செலுத்தினார். அப்போ உலகத்துல அசுத்தமான தீட்டுள்ள மிருகங்கள் இருக்கிறது, அசுத்தமான தீட்டுள்ள பறவைகள் இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்தமா உரியதையும் பரிசுத்தம் இல்லாததற்குள்ள அடையாளத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. லேவியாராம் புத்தகம் எழுதி கொடுத்த மோசேயினுடைய காலத்துல இல்ல, அதுக்கு முன்பதாகவே நோவாவுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படியாக நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை ஆசரிப்பு கூடாரத்திலே பாவ நிவர்த்திக்கென்று அதை அங்கே என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கும்படி தன் கையை அதன் தலையின் மேலே வைப்பார்கள். பலி செலுத்தணும் அப்படின்னா அந்த மிருகங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க? தலையில கையை வைப்பாங்க. தலையில கை வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
தேவனுடைய சந்நிதியிலே என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க. எங்க பலி செலுத்துவாங்க? எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள செலுத்துறதோ, எங்கோ ஒரு வீட்டுக்குள்ள செலுத்துறதோ இல்ல, இஷ்டப்பட்ட இடத்துல பலி செலுத்துகிற காரியம் கிடையாது. கர்த்தருடைய சந்நிதியிலே செலுத்த வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே தொழுகையினுடைய இடத்திலே செலுத்த வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பறவைகளில் இருந்து சகல பலியாக காட்டு புறா என்று சொல்லப்பட்டிருக்குது. புறா குஞ்சுகளையாவது எடுத்து வந்து நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புறா எதற்குரியதா இருக்குது? உலகத்திலே சுத்தமான பறவை புறா. அப்ப ஒரு பரிசுத்தம் ஒரு அன்புக்குள்ள ஒரு அடையாளமாக இன்னைக்கு என்ன பண்றாங்க? புறாவை வைத்திருக்கிறார்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு அன்புக்காக, தூய அன்புக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு அது என்ன பண்றாங்க? புறாவை போல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த பரிசுத்த பறவைகள், அந்த ஆண்டவர் காண்பிக்கிற அந்த பறவை அது என்ன அப்படின்னா காட்டுப்புறா குஞ்சுகள் என்பதை நாம் பார்க்கிறோம். மிருகங்களை பார்க்கப்படும்போது மாடு, ஆடு என்பதாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பரிசுத்தத்துக்குரிய ஒரு பங்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதை கொண்டு அன்றைக்கு பலி செலுத்தப்பட்டது. ஏன் ரத்தத்தை செலுத்த வேண்டும் என்று பார்க்கப்படும்போது, இந்த உலகத்துல என்ன அப்படின்னா மனுஷனுடைய உயிர் எங்க இருக்கு? ஆதியாகம புத்தகத்திலே 9வது அத்தியாயத்தை எடுங்க, 4வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தை அது மனுஷனுடைய உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்திலே இருக்கிறது. அப்ப ரத்தம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அங்கங்க பாத்தீங்கன்னா ரத்தத்தை வச்சிருக்கிறாங்க, பொரியல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் முன்னால வீட்டுல ரத்தம் சாப்பிட்டுருக்கீங்களா? நல்லா ருசியா இருக்கு, அதுதான் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க. அது பெரிய பாவம், அது கொடூரமான ஒரு பாவம், அது தீட்டான ஒரு காரியம், அருவருப்பான ஒரு காரியம். ரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட அளவு ரத்தம் இல்லை அப்படின்னாக்க 6% கீழே வந்துருச்சுன்னா ஐயோ செத்து போயிடுவான், உடனே ரத்தத்தை கொடுங்க என்று சொல்லி ரத்தத்தை வாங்கி செலுத்தும் போது அவனுக்கு உயிர் திரும்ப வருகிறது. அப்ப ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று சொல்லி உலகத்துல மருத்துவ உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது வேதாகமம். ரத்தத்துல உயிர் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஆட்டு ரத்தத்தை ஏத்துனாங்க. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஆட்டு ரத்தம் மேட்சிங் ஆகுமா? மனுஷ ரத்தம் வேற, ஆட்டு ரத்தத்தை செலுத்தினாரு. அப்படி இப்படி இருந்தாரு, அப்புறம் போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் என்னடா இது ரத்தத்துல உயிர் இருக்குன்னா நம்ம ஏதோ ரத்தத்தை ஏத்துனோம் உயிர் வந்துடும் பார்த்தா அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் தான் அந்த அறிவு கட்ட உலகம் என்ன பண்ணுச்சுன்னா, ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்றால் அந்த ரத்தம் வேறே, அந்த மாமிசம் வேறே, மனிதனுடைய மாமிசம் வேறே, ரத்தம் வேறே என்கிறதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மனிதனுடைய ரத்தத்தை மனிதனிடத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் உயிர் காட்ட முடியும் என்பதாக வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படியாக இந்த நாட்களிலே உயிர் பிழைப்பதற்குரிய ஜீவனுக்குரிய காரியத்தை வேதாகமம் தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக்கூடாது. ஒருத்தர் கொலை செஞ்சான் அப்படின்னா, ஒரு மனிதனை கொன்று போட்டால் அவனை கொன்று போட வேண்டும், அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஜீவனுக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் சரி, ஒரு கொலைகாரனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது வேதாகமம். சட்டங்களை கற்றுக் கொடுத்தது வேதாகமம். எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று பார்க்கப்படும் போது வீட்டில் போய் நீங்க நல்லா படிங்க. யாத்ராம புஸ்தகம் 21வது அத்தியாயம் 12வது வசனத்தை பார்க்கப்படும் போது, ஒருவன் சாக வர ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்படின்னா அவனை என்ன செய்யணுமா அப்படின்னாக்க அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் உள்ள நீதிபதிகள் பல மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்ல. வேதாகமத்தின்படியாக உலகத்தில் இன்னைக்கு முஸ்லிம் தேசங்களிலும் மற்ற எல்லா தேசங்களிலும் இன்னைக்கு சட்டம் இருக்கிறது. கொலைக்கு கொலைதான், ஜீவனுக்கு ஜீவன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்னன்னாக்கா கொலை பண்ணா நான் 5 கொலை பண்ணியிருக்கேன் பெருமையா ஒருத்தன் சொல்றான், அவனை கோர்ட்டு விடுதலை பண்ணுது, நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. அப்ப என்ன இருக்கு? நீதி நியாயம் இருக்குது. எத்தனையோ 40 கொலை பண்ண 30 கொலை பண்ணவெல்லாம் நிறைய பேர் ஊர்ல உலாவிக்கிட்டு இருக்கான், பெரிய சண்டியர் மாதிரி.
அப்போ காரணம் என்ன அப்படின்னா, சரியானபடியான தீர்ப்புகளை வேதாகமத்திலே பார்க்கப்படும்போது சரியான தீர்ப்பு அங்கே இருக்கிறது. அந்த தீர்ப்பு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னாக்க அங்க நீதி இல்லை என்று அர்த்தம். யாத்திராகமத்துல நீங்க 21:12 ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல 14வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாக கொண்டு போட்டா அவனுடைய பலிபீடத்துல பிடித்து கொண்டு போய் அவனையும் கொலை செய்யணும். ஒருத்தன் சதிகாரனா இருந்து திட்டம் போட்டு ஒருத்தனுக்கு யோசனை பண்ணி இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சதி திட்டம் போட்டா அவனையும் என்ன பண்ணணும், அவனை கொண்டு போய் அவருடைய சமூகத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் பலிபீடத்துல இருந்து அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுக்கு நீதி முக்கியம். தேவனுக்கு அநீதி என்பது பிடிக்காது. நீதி செய்கிற கர்த்தரா இருக்கிறார். நீதிபரரான கர்த்தன், நியாயாதிபதியான கர்த்தர், நீதிகளை கற்றுக் கொடுக்கிற தேவன், சட்டங்களையும் உலகத்துள்ள மனிதனுடைய உரிமைகளையும் கற்றுக் கொடுத்தவர் இந்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய தேவன் என்பதை, யெகோவா என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனத்திற்கும் சட்டங்களை எப்படி வகையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் அதிகமாக நாம் பார்க்கப்படும்போது, இந்த கொலை செய்கிறது யார் கொலை செய்வா? பலி செலுத்துகிற கையில என்ன இருக்கும்? பட்டயம் இருக்கும். அப்ப கையில பட்டயம் இருக்கிறது என்றால் அது யார் கையில இருக்கும்? ஆசாரியன் கையில இருக்கும். அன்னைக்கு நீதிபதிகளாக நியாயாதிபதிகளாக ஆசாரியர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். வேதாகமத்தின்படி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெட்டி போடுவாங்க, தலையை துண்டித்து போடுவார்கள். எப்படியாக பட்டயம் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை அந்த நாட்களிலே ஊழியக்காரருக்கு யெகோவா தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன அப்படின்னா, எங்க குடும்பத்துல எங்க தகப்பனாரை கொண்டுட்டாங்கய்யா, வெட்டி கொண்டுட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லப்படும் போது ஆண்டவர் அங்க ஒரு வழியை கொடுக்கிறாரு. எப்படின்னா, அந்த யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே கொண்டு படலாம்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்க மனசு சமாதானம், நீதி கிடைச்சது, நீதி செய்தோம். வேதத்திலே சட்டம் சொல்லுகிறது, இந்த சட்டத்தின்படியாக நமக்கு நீதி பரிபாலனம் செய்வதற்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் எல்லாம் உலகத்துல யார் மூலமாக உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த அதிகாரம் எல்லாம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமா தான் இந்த அதிகாரம் உலகத்துல எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? 8ஆம் புத்தகத்திலே 35வது அத்தியாயத்திலே 16-34 வரைக்கும் அந்த வேதாகமத்தில் அந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசாரியன் விருதாவாக சும்மா உரையில பட்டயத்தை போட்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசத்துல சிக்கிய ஜனம் இருக்கிறாங்க. அவங்க பட்டயத்தை வைப்பதற்கு அரசாங்கத்துல ஒரு சட்டம் அவங்களுக்கு இருக்குது. கிறிஸ்துவனுடைய கையில இருக்கக்கூடிய விவிலியம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரியர்கள் கையில பட்டயத்தை வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் தான் சொல்லி கொடுத்திருக்குது. அவன் நமக்கு தான் அந்த பட்டயத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தார். பேதுரு ஆண்டவரை பிடிக்கிற நேரத்துல, இயேசப்பா பிடிக்கிற நேரத்துல அங்கிருந்து வந்த போர்ச்சைவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓங்கி என்ன பண்ணிட்டாரு, கத்திய பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணாரு, காதை வெட்டி விட்டாரு. அப்ப ஆண்டவர் உரையிலே போடு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன் பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அதனால இன்னைக்கு பாருங்க, பட்டயம் யார் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த பட்டயத்துல தான் இன்னைக்கு சாவுறாங்க. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே என்கிட்ட பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற எல்லா தேசத்தையும் பார்க்கப்படும் போது அவன் பட்டயத்தை, அவன் ஆயுதத்தை எடுத்தபடினாலே அந்த தேசம் ஆயுதத்தாலே இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்குது, மாண்டு கொண்டு இருக்குது. எல்லா ஜனமும் செத்து இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க படு மோசமான நிலைக்கு இருக்கிறது. பயந்து கிடக்கிறார்கள், அங்க அலறி கொண்டு இருக்கிறார்கள், துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் இடமில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சி உலகத்திலே நிறைய நாம் பார்க்கிறோம் என்றால் அவர்கள் பட்டயத்தை வைத்திருக்கிறபடினாலே பட்டயத்திலே அவர்கள் மடிவார்கள் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறது. அந்த பட்டயத்தினாலே அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இந்த உலகத்துல இன்னைக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் ஆண்டவருடைய வார்த்தை அது தரையில விழவில்லை, அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் அதிகாரப்பூர்வமாய் சொல்ல முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மத்தேயுடைய புத்தகம். இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாம் கவனிக்கணும்.
அதை பார்க்கப்படும்போது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறபடியே அவர் இந்த பூமிக்கு வந்தாரு, அவர் எழுதியிருக்கிறபடியே அவர் போனார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே கொலை என்கிற ஒரு காரியம் மிகப்பெரிய கொடிய பாவம். அந்த பாவத்திற்கு எப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா நீதிபதிகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்துல பலி செலுத்துகிறீங்க ஐயா, இந்த உலகத்துல கோழியோ ஆடோ மாடோ எல்லாத்தையும் நீங்க பலி செலுத்துறீங்க, ஆனா அந்த பூமியில செலுத்துறீங்க. ஆனா பரலோகத்தில் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலே மேலான ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்திலே மிக மேன்மையான ஒரு பலி அங்கே செலுத்தப்பட வேண்டும். இயேசுவானவரே பரலோகத்தில் இருந்து என்ன செய்கிறார்? பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்த அவர் இந்த பூமியிலே ஆண்டவர் யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் ஆவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலே உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக பாடுபட்டு இந்த பூமியிலே அவர் என்ன செய்யறார்? ரத்தம் சிந்தும்படியாக மனிதனாக அவர் அவதரித்து வந்தார் என்கிற ஒரு உண்மை இருக்கிறது. அவரே பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்துக்கு பரலோகத்திலே செலுத்த வேண்டிய அந்த ஒரு பரிகாரம், அந்த பலி என்று சொல்லப்படும் போது மேன்மையான ஒன்றாக இருக்க வேண்டும். மேன்மையானது பூமியில ஒன்றுமே இல்லை. அப்ப மேன்மையானதும் பரிசுத்தத்துக்குரியதும் பரலோகத்திலே செலுத்தப்பட வேண்டுமானால் அந்த பரிசுத்தர இந்த பூமியில மனுஷனா வந்தா அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக பாவ நிவர்த்தியாகும் என்கிற ஒரே ஒரு காரியத்தினாலே அந்த படைத்தவரே அந்த தேவனே பூமியிலே ஆசாரியனாக வருகிறார். தன்னை என்ன செய்கிறார்? பலியாக இந்த பூமியிலே கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார்.